கவிஞர் லட்சுமிபதி வேலூர். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத திருநாடு என்று மகாகவி பாரதி பாடினார். அப்படிப்பட்ட பாருக்குள்ள நல்ல நாடாக இருக்கின்ற பாரதத்தின் இணையற்ற துணை ஜனாதிபதியாக இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற நமது தமிழகத்தைச் சேர்ந்த திருப்பூர் தந்த தங்கமாக 20/10/1957 பிறந்த சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற இந்த நல்ல நாளிலே அற்புதமான அவருடைய பணி சிறக்க தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களாகிய எங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம், பதிவு செய்கிறோம். ஏனென்று கேட்டால் அவரது தாய் ஜானகி அம்மையாரிடத்திலே இப்போது அண்மையிலே நமது ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, உங்களுடைய மகன் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பிலே அமர இருக்கிறாரே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று அவரது தாயை கேட்டபோது அவரது தாயார் ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க, எனது மகன் பிறந்தபோது முன்னாள் ஜனாதிபதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் போல் இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து என் மகனுக்கு பெயரிட்டேன் என்று அந்த அம்மா அப்போ பேட்டி சொன்னாங்க. எவ்வளோ 100க்கு 100 உண்மை பாருங்கள். முதல்ல துணை ஜனாதிபதியாக தான் ஆனார் நம்ம டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் பியூசியில் படித்தவர் சர்வபள்ளி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் முதலிலே இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தான் பொறுப்பேற்றாங்க. இவரும் நமது சிபிஆரும் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். நாம் அரசியல் பேசவில்லை. நாளை எது ஒன்றாலும் நடக்கலாம். நாளை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் நம்பர் 1 பொறுப்பான குடியரசுத் தலைவராக கூட அவர் பொறுப்பேற்க இறைவனுடைய அருள் இருக்கும். ஏனென்றால் அவர் ஒரு ஆன்மீகத்தை நம்புகிறவர், கடவுள் பக்தி மிகுந்தவர். சென்ற ஆண்டு எனக்கு தெரிந்து அவர் மகாதேவா மேலே வந்து சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனது நல்ல ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவர் கயிறு வாரிய தலைவராக இருந்தபோது வேலூரில் 2-3 முறை நிகழ்ச்சியில் நான் அவர் கலந்துருக்காரு. நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். மிக எளிமையான மனிதர், பழக இனிக்கின்ற பண்பாளர், மிக உயர்ந்த பதவிக்கு இன்றைக்கு போனாலும் கூட அவர் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் என்பதை உலகம் அறியும். மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து இரு கண்களாக பாவித்து நமது தேசத்தை மிகப்பெரிய அளவிலே கொண்டு வருகிற பல்வேறு திட்டங்களுக்கு துணை நின்று துணை ஜனாதிபதி பதவியில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய பெருமைகளையும் அவர் பதிவு செய்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. ஆகவே ராஜ்யசபாவை நடத்துறது என்பது இன்றைய நாளில் எவ்வளோ கஷ்டம் நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அது ஒரு சபை ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ் என்ற ஒரு காலம் இருந்தது. இப்போதும் பல்வேறு நிலைகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அங்கே தகராறுகள், துணை ஜனாதிபதி என்று கூட நிலை இல்லாமல் அங்கே ஸ்பீக்கர் அவர் சபாநாயகராக இருக்கார். அப்போ அவரெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. நிறைய பிரச்சனைகளாக இருக்குது ராஜ்யசபாவில். ஆனாலும் அவர் அதை எல்லாத்தையும் சமாளித்து மிகப்பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு அந்த ராஜ்யசபாவை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு செல்வார், நாட்டிற்கு அருந்துண்டு ஆற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நமது எல்லாம் நாம் வணங்குகின்ற வெங்கடாஜலபதி வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர பெருமானுடைய அருளாலே அவர் வணங்குகின்ற அனைத்து தெய்வங்களும் அவருக்கு அருள்வாளிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்கிறோம். வேலூர் மக்கள் சார்பிலும் அனைத்து மக்கள் சார்பிலும் அவருடைய பணி சிறக்க நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நாளிலே தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.